இன்று கூட தேவனுடைய வார்த்தையில் ஒரு சில வசனங்களை உங்களிடத்தில் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல் 6 வரை. 2 கொரிந்தியர் 10ல் 3 முதல் 6 வரை. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும், அப்படியே இந்த சரீரத்தில், மாம்ச இச்சையை பேசலை, சரீரத்தில் நடக்கிறத பற்றி பேசுது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, அதாவது மாம்ச இச்சையின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தில் நடந்தும் மாம்ச இச்சையின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. நாங்கள் கத்தி எடுத்து சண்டை போடலை, எங்கேயும் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கல. ஆனால் எங்களுடைய போராயுதங்கள் அன்பு. அதுபோல் இப்படிப்பட்ட அன்புக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் உலகத்தில் இல்லையே. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, பிசாசுடைய கோட்டைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும். தர்க்கங்களில் 2 காரியத்தை பற்றி சொல்கிறார். ஒன்று, உலக பிரகாரமான வழக்காடுதல். அதாவது என்ன சொல்ல வர்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை. அப்போ சில மேட்டிமைகள், சில பெருமைகள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ அந்த எண்ணங்கள், அந்த மேட்டிமைகள், அது சொல்கிறாரு, அப்படி அதெல்லாத்தையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக சில உலக பிரகாரமான பெருமைக்குரிய எண்ணங்கள் இருக்குது. அது இருந்தாக்க கர்த்தரை அறிய விட மாட்டேங்குது. அது மாத்திரமில்ல, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாம்ச எண்ணங்கள் கர்த்தருக்குள்ளே வளர விடாமல் தடுக்குது. அப்போ என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாதவங்க எப்படியோ அவங்க கர்த்தருடைய அழைப்பு கேட்டு வரணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்குள்ளேயே கர்த்தருக்குள்ளே வளர விடாமல் இந்த மாம்ச சிந்தை அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தை, அந்த எண்ணங்கள், அதைத்தான் இவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே உங்களுக்குள்ளே விளங்கும். எந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே வளர விடாமல் தடுக்குது, எந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை மாம்ச இச்சையில் இழுத்துட்டு போக பார்க்குது, அந்த மாதிரி எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது. என்ன கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது? கர்த்தருடைய பிள்ளையாக வாழும்போது இது எல்லாத்துலேயும் ஒழுங்காக பிரமாணங்கள், அதாவது நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தாலும் நமக்கு கிறிஸ்துவின் பிரமாணம்னு எழுதியிருக்கே. கிறிஸ்துவின் பிரமாணம்னு எங்கேயா எழுதியிருக்கு? ரோமர் 8வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிங்க. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறத பற்றி சொல்லுது. அது கல்லில் எழுதுனது, நியாயப்பிரமாணம் கல்லில் எழுதுனது. இப்போ இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறத பற்றி சொல்லுது. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம், நான் சொல்கிறேன், நல்லா விளங்கும். இப்போ நம்ம விசுவாசி, நமக்கு விரோதமாக இருக்க அவிசுவாச கூட்டம் அங்கே ஒன்று இருக்குது. அதை நம்மளை போட்டு அலட்டிக்கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் பேசாமல் இருக்கிறார். என்னடான்னா, நம்மக்கிட்டே சில குற்றங்கள் குறைகள் இருக்குது. இந்த மனம் திரும்புதல் பூரணமாகாமல், நம்ம ஒழுங்காக கீழ்ப்படியாமல், நம்மளே ஒரு சில பாவத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இவர் வெயிட் பண்ணுறாரு. என்னன்னு கேட்டால், நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைய, நம்ம செஞ்ச தப்புக்கு நம்மளை அடிக்காமல், நம்மளை ஒழுங்குபடுத்தாமல், நம்மளுடைய விரோதியாக இருக்கவனை போய் கர்த்தரை அடிக்க போனால் அங்கே இருக்க பிசாசு கேட்குது, உன் பிள்ளை யோக்கியமோ அப்படி கேட்குது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவனை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அதனால் இவர் தாம்பிளே ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குது.
தாம்பளே ஒழுங்குபடுத்துக்கு ஏதோ சிக்ஷை சில காரியங்களில் தட்டு தட்டி ஒழுங்காருன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆளுங்க அந்த சிக்ஷை வந்தாலும் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு நான் மனம் திரும்பாமல் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தர் போய் நம்முடைய எதிரிகளை அங்கே அடிக்க முடியல. அதனால் நீங்கள் முதல்ல கீழ்ப்படிங்க, உங்கள் கீழ்ப்படிதல் பூரணமாகட்டும், அப்போ அவனை போட்டு தெளிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல வர்றாரு. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாசிச்சிங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லை, ஆனால் நியாயாதிபதிகள் இருந்தாங்க. இந்த ஜனங்கள் இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ சரின்னு தோணுச்சா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தரை விட்டுட்டு பாகாலை பின்பற்றினாங்கன்னு வருது. கர்த்தரை விட்டுட்டு பாகாலை பின்பற்றினா கர்த்தரை அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாராம். எங்கே? எதிரிகள்கிட்ட, பெலிஸ்தர்கள்ட்ட, அப்புறம் அம்மோனியர்கள்ட்ட, மோவாபியர்கள்ட்ட, ஏதோமியர்கள்ட்ட, சீரிய தேசத்து ஆட்கள்கிட்ட கர்த்தர் இஸ்ரவேலரை அவங்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க இவங்கள பிடிச்சிட்டு போய் இவங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். ஏன்னா இவங்க கர்த்தரை விட்டு அந்த பாகால்கிட்ட போனாங்க. அப்போ இதுபோல் ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு அடங்காமை இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஏதோ சிக்ஷை தேவையாக இருக்குது. அந்த சிக்ஷைக்காக சில காரியங்கள் இப்படி நடக்குது. ஆனால் எப்போ இந்த இஸ்ரவேலர் ஐயோ ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம், உங்கள்கிட்ட வர்றோம், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வந்தாங்களோ, அப்போ இவங்க மனம் திரும்பிட்டாங்களா, உடனே இவர்களுடைய சத்துருக்களை கர்த்தரங்க போட்டு தள்ளிடுறாரு. நீங்கள் பைபிள் முழுசதைத்தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. இன்றைக்கும் விசுவாசிகள் பாவம் செய்யும்போது விசுவாசிகளுக்கு அங்கே சத்துருக்கள் எழும்புகிறார்கள். ஏன்? சாலமோன் அந்த புற ஜாதிகள்கிட்ட கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னார். ஆனால் இவன் போய் அந்த புற ஜாதிகள்கிட்ட கல்யாணம் பண்ணான். அங்கே கர்த்தர் அவனுக்கு 3 சத்துருக்களை எழுப்பினார்னு இருக்குது. இது வேணுமா? அது இவன் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஆனால் இவன் புறஜாதிகள்கிட்ட போய் எகிப்திய பெண்ணை திருமணம் செய்தான், அப்புறம் என்னென்னமோ பெண்களை திருமணம் செய்தான்னு போட்டிருக்கு. அதான் கர்த்தர் 2 தடவை சொன்னாராம். 2 தடவை சொன்னாராம். ஆனால் இவன் போய் வேறு பெண்களை திருமணம் செஞ்சானா. அதனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சத்துருக்கள் எழுப்பினார்கள். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேறு எதையோ ஒன்று கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற பாகால ஆராதிக்கிற மாதிரி என்னத்தையாவது செய்ய ஏதாவது ஒரு காரியத்தில் தலையிட்டோம்னா கர்த்தர் கோபம் வருது. அப்போ நம்மளை அடிக்கவே வர்றாரு. அப்புறம் அடிக்கலைன்னா என்ன ஆகிறது? சரி பண்ணணும்ல, நம்மளை அடிக்கணும், சரி பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப எதிரியை நம்மளை கொள்ளையடிச்சிட்டு போகிறானுங்க. நமக்கு ஜெபம், ஐயோ எங்கள் எதிரியை இப்படி கொள்ளையடிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னா, நீ முதல்ல ஒழுங்காக அப்புறமே அவனை பார்க்குறேன்றாரு. நம்ம ஒழுங்காகணும். அப்போ தான் கர்த்தரை நம்மளை பாதுகாப்பார், நம்முடைய சத்துருக்களை தாழ்த்தி போடுவார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக ஒரு காரணம் இருக்குது. என்னது? நம்முடைய கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய பிள்ளையாக நடக்கிறதுனால வர்ற உபத்திரவங்கள் அது ஆசீர்வாதமானவை. ஆனால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால வரக்கூடிய உபத்திரவங்கள் எது வரைக்கும் இந்த உபத்திரவம் இருக்கும்? நம்ம கர்த்தருக்கு ஒழுங்காக கீழ்ப்படிய வரைக்கும். நம்ம கீழ்ப்படியாமல் அங்கே ஜெபம் பண்ணி இங்கே ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி இவங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி ஏதாவது ஒன்றும் நடக்காது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் சரி நடக்காது. அதனால் நம்முடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தி நம்ம கர்த்தர் முன்னாடி உத்தமமாக வந்தால் அப்போ நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் இவர் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் இவர் தான். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவங்க மேலே நியாயத்தை செலுத்துகிறதும் கர்த்தர் தான். இங்கே பாருங்கள், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்தவும் ஆயத்தமாக இருக்கிற, தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம்னு பவுலே சொல்கிறான். பவுலே பேசும்போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? கர்த்தர் ஒரு வேலையை பார்த்துருவார். நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாசிச்சிங்கன்னா இவங்க எப்போல்லாம் கர்த்தர் கீழ்ப்படியாமல் போய் அங்கே பாகால்கிட்ட போனாங்கள்ல அப்போல்லாம் கர்த்தர்கிட்ட அடி வாங்கியிருக்கிறாங்க. அவருடைய சத்துருக்கள் இவர்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்போ விசுவாசிகள் கீழ்ப்படியாமல் போகிறப்ப
நம்முடைய எதிரிகள் மூலமாக நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும்படியாக கர்த்தரை அனுமதிக்கிறாரு. அது எது வரைக்கும்? நம்ம கர்த்தருக்கு ஒழுங்காக கீழ்ப்படிய வரைக்கும். நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும், ஒரு அபிஷேகம் வரும், அவருடைய வார்த்தை வரும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை, நல்ல வாக்குத்தத்த வசனங்களால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்பொழுது உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய வசனம் தானே அது. நிறைவேறுமா நிறைவேறாதா? கட்டாயம் நிறைவேறும். நம்முடைய இருதயம் ஒழுங்குபட கிடவது. கர்த்தர் நம்மை காப்பார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஓகே, காட் பிளஸ் யூ.